ஹாய் ஸ்டூடெண்ட், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இப்போ 2வது இயலில் இதுக்கு முன்னாடி வீடியோவில் என்ன பார்த்தோம்னா 2வது இயலில் இயற்கை வேளாண்மை அப்படிங்கிற ஒரு உரைநடை பகுதி பார்த்துருக்கோம். ஏதிலி குருவிகள்ங்கிற ஒரு கவிதை பிழை பார்த்துருக்கோம். திருமலை முருகன் பள்ளு அப்படிங்கிற ஒரு கவிதை பிழை பார்த்துருக்கோம். ஐங்குறு 100 அப்படிங்கிற கவிதை பிழை நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. யானை டாக்டருங்கிற துணைப்பாடமும் நாம் பார்த்துருக்கோம். அதில் ஒரு கவிதை பிழை, அதாவது காவியம்ங்கிறது விட்டு போச்சு. ஸோ திரும்பவும் மேம் எடுக்கிற இதில் லெசன் 9 இருக்குது, இயல் 9ன்னு இருக்குது. ஆனால் 2வது இயலுக்குரியதான். சரிங்களா. அது என்னென்னா காவியம். அப்புறம் இன்னொரு புணர்ச்சி விதிகள் இலக்கணப்பகுதி இருக்குது, அதில் மெய் மயக்கம் இருக்குது. ஸோ அதையும் அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அதையும் 2 வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிறது காவியம். அதனுடைய ஆசிரியர் யார்? பிரமிழ். சரிங்களா. அது எத்தனாவது இயலுன்னு சொன்னேன் நான்? 2வது இயல். சரிங்களா. எந்த இயல்? 2வது இயல். லிசன் பண்ணு. எத்தனாவது இயல் இது? 2வது இயல் இருக்கக்கூடிய ஒரு கவிதை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதைத்தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். என்னது அது? காவியம். இதனுடைய ஆசிரியர் யார்? இதனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம். காவியம் என்னும் இந்த கவிதை பிழையின் ஆசிரியர் பிரமிழ். இவனுடைய ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாங்களா? பாருங்கள். பிரமிழ் என்ற பெயரில் எழுதிய சிவராமலிங்கம் இலங்கையில் பிறந்தவர். எங்கு பிறந்தார்? பிரமிழ் என்ற பெயரில் எழுதிய சிவராமலிங்கம் எந்த ஊரில் பிறந்தவர்? இலங்கையில் பிறந்தவர். இவர் பானுச்சந்திரன், அரூப் சிவராம், தரும சிவராம் போன்ற பல புனைப்பெயர்களில் எழுதியவர். என்னென்ன புனைப்பெயர்கள்? பானுச்சந்திரன், அரூப் சிவராம், தரும சிவராம் போன்ற பல புனைப்பெயர்களில் எழுதியவர். புதுக்கவிதை, விமர்சனம், சிறுகதை, நாடகம், மொழியாக்கம் என விரிந்த தளத்தில் இயங்கியவர். புதுக்கவிதை, விமர்சனம், சிறுகதை, நாடகம், மொழியாக்கம் என விரிந்த தளத்தில் இயங்கியவர். ஓவியம், சிற்பம் ஆகியவற்றிலும் ஈடுபாடு கொண்டிருந்தார். அவருக்கு எதில் ஈடுபாடு அதிகமாக இருந்துச்சு? ஓவியம், சிற்பம் ஆகியவற்றிலும் ஈடுபாடு கொண்டிருந்தார். இவருடைய கவிதைகள் முழுமையாக பிரமிழ் கவிதைகள் என்ற பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன. எந்த பெயரில்? பிரமிழ் கவிதைகள் என்ற பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளது. லங்காபுரி, ராஜா உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகளும், நட்சத்திரவாசி என்னும் நாடகமும், வெயிலும் நிழலும் உள்ளிட்ட கட்டுரை தொகுப்புகளும் வெளிவந்துள்ளன. ஓகேங்களா. இது நூல்வெளி பார்த்தாச்சு. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அழகான ஒரு கவிதை, எவ்வளோ அர்த்தமுள்ள கவிதை. அதற்கு முன்னாடி ஒரு நுழைய முன்பகுதியை பார்த்துடலாங்களா? பாருங்கள். இறகுகளின் தொகுதியை சிறகு என்பர். அந்த இறகுகளெல்லாம் சேர்ந்த ஒரு தொகுதியைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சிறகுன்னு சொல்லுவோம். சரி. அந்த இறகுகளின் தொகுதியை நம்ம என்ன சொல்லுவோம்? சிறகு என்பர். அந்த சிறகிலிருந்து பிரிந்த இறகு நிலத்துக்கும் வானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நிகழும் காற்றின் தீராத தழுவல்களால் மண்ணில் வீழாது தன் வாழ்வை எழுதுகிறது. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. அந்த விழக்கூடிய அந்த சிறகிலிருந்து பிரிந்த இறகு எதுக்கு? நிலத்துக்கும் வானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நிகழும் என்ன வைத்து? காற்று வீசும் இல்லையா, அந்த காற்றின் தீராத தழுவல்களால் மண்ணில் வீழாது தன் வாழ்வை எழுதுகிறது. அதை மண்ணில் வீழாமல் என்ன பண்ணுறது? தன்னுடைய வாழ்வை எழுதுகிறது. வாழ்வு என்பது காவியத்திற்கான பொதுவான பாடுபொருள். ஸோ அதன் இடையறாத இருப்பில் வாழ்வு நிரந்தரமாகின்றது. அழகான கருத்தை சொல்லியிருக்காங்க. அதனுடைய இடையறாத அந்த இருப்பில் வாழ்வானது எப்படி இருக்கிறது? நிரந்தரமாக இருக்கின்றது, நிரந்தரமாகின்றது. இப்போ போட்டிருக்காங்க பாருங்கள். சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது. ஆழமான கருத்து. இந்த கவிதையானது மனப்பாட பகுதி. சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது. எது? அந்த சிறகிலிருந்து பிரிந்த இறகு நிலத்துக்கும் வானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நிகழும் காற்றின் தீராத
தழுவல்களால் மண்ணில் வாழாது தன் வாழ்வை எழுதுகிறது அப்படின்னு பிரமிழ் குறிப்பிடுகிறார். என்ன சொல்றாரு? திரும்ப கவனி. அந்த சிறகிலிருந்த பிரிந்த இறகானது நிலத்துக்கும் வானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நிகழும் அந்த காற்றின் தீராத தழுவல்களால் மண்ணில் வாழாது தன் வாழ்வை எழுதுகிறது அப்படின்னு சொல்லி அழகாக பிரமிழ் குறிப்பிடுகிறார். காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை தழுவிச் சென்றது? சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று ஒரு பறவையின் வாழ்வை எழுதி சென்றது. திரும்ப கவனி. காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி சென்றது? அந்த சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று ஒரு பறவையின் வாழ்வை எழுதி சென்றது. சரிங்களா? ஸோ அழகாக இந்த சிறகிலிருந்து பிரிந்த இறகு நிலத்துக்கும் வானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நிகழும் காற்றின் தீராத தழுவல்களால் மண்ணில் வாழாது தன் வாழ்வை எழுதுகிறதுன்னு பிரமிழ் அழகான கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார் இந்த கவிதையில். திரும்ப இது மனப்பாட பகுதி. இந்த செய்யுள் இந்த கவிதை பேழை மனப்பாடம் பண்ணிக்கங்க. ஓகேவா? சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது. இதனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்? பிரமிழ். அவரை பற்றிய குறிப்பையும் பார்த்தோம் இல்லையா? திரும்ப ஒரு மேம் வாசிக்கிறேன், கவனி. பிரமிழ் என்ற பெயரில் எழுதிய சிவராமலிங்கம் இலங்கையில் பிறந்தவர். இவர் பானுச்சந்திரன், அரூப் சிவராம், தரும சிவராம் போன்ற பல புனைப்பெயர்களில் எழுதியவர். புதுக்கவிதை, விமர்சனம், சிறுகதை, நாடகம், மொழியாக்கம் என விரிந்த தளத்தில் இயங்கியவர். ஓவியம், சிற்பம் ஆகியவற்றிலும் ஈடுபாடு கொண்டிருந்தார். இவருடைய கவிதைகள் முழுமையாக பிரமிழ் கவிதைகள் என்ற பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளது. லங்காபுரி, ராஜா உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகளும், நட்சத்திரவாசி என்னும் நாடகமும், வெயிலும் நிழலும் உள்ளிட்ட கட்டுரை தொகுப்புகளும் வெளிவந்துள்ளன. திரும்பவும் செயல்பதி பாருங்க. சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது. நன்றி. ரெண்டாவது எல்லை என்னென்ன பார்த்தோன்னு திரும்ப சொன்னேன். திரும்பவும் மேம் ரீகால் பண்ணுற இயற்கை வேளாண்மைங்கிற ஒரு உரைநடை பார்த்துருக்கோம். ஏதிலி குருவிகள்ங்கிற ஒரு செயல்பதி பார்த்துருக்குறோம். இப்போ இந்த காவியம்ங்கிற இந்த செயல்பதியை நம்ம பார்த்தாச்சு. திருமலை முருகன் பல்லு அப்படிங்கிற செயல்பதியை நம்ம பார்த்தாச்சு. ஐங்குறு நூறுங்கிறது நம்ம பார்த்தாச்சு. யானை டாக்டருங்கிறதும் பார்த்தாச்சு. புணர்ச்சி விதிகள்லையும் பார்த்தாச்சு. அதில் மெய்மயக்கம்ங்கிற ஒன்று 2 தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ லிசன் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நன்றி.